வணக்கம் உறவுகளே, உங்களை மீண்டும் என்னும் ஒரு இனிய பொழுதினிலேயே சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. என்று என்னுடன் இங்கு இணைந்திருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான திருமதி நாட்டிய கலாநிதி திருமதி கார்த்திகா கணேசர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் அக்கா. வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் ஸ்ரீதரன். என்னை என்று நேர்முகம் காணுபவர் ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு. நாங்கள் இருவரும் ஏடிபிசி வானொலி மூலமாக உறவானவர்கள். இப்பொழுது ஸ்ரீ எனது அடுத்த மகன். நன்றி அக்கா. உண்மையிலேயே உங்களை நான் என்று அக்கா உங்களை பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல், நேர்முக மண்டலம் பார்க்க கலந்துரையாடல் என்று சொல்லலாம். கலந்துரையாடலில் வாரீங்களா? உங்களை கட்டாயம் இது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. உலகளாவிய ரீதியில் நீங்கள் பல்வேறு விஷயங்களை நிரூபித்திருக்கிறீர்கள். குறிப்பாக இலங்கையில் இருக்கும் பொழுது நாட்டிய துறையில் பல்வேறு வகையிலும் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் இலங்கை மூராவும் வெற்றி கண்டிருக்கிறீர்கள் நாட்டிய கலாநிதியாக. அதனைத் தொடர்ந்து இந்தியா சென்று அங்கு இந்தியாவில் இந்திய மாநிலம் அங்கு உச்சக்கட்டத்தில் உள்ள பல்வேறு விருதுகளை வென்றிருக்கின்றீர்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு நாட்டிய கலாநிதியாக, ஆசிரியையாக, எழுத்தாளராக, வானொலி அறிவிப்பாளராக இவ்வாறு பன்முகங்களை கொண்ட உங்களை இன்று நான் வரவேற்பதில், எனது சேனல் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேனாக்கா. அந்த வகையிலே நீங்கள் இன்று எனது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருப்பதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நான் இன்று தேர்ந்தெடுக்கிற இடமும் மக்கள் உண்மையாக நீங்கள் பார்ப்பீர்கள், அக்காவுக்கு இயற்கை என்றால் சரியான விருப்பம். அதுக்காகத்தான் நான் இன்று யோசித்தேன், நாங்கள் ஒரு கதிரையிலேயோ அல்லது ஒரு ஸ்டூடியோவிலேயோ இருந்து கதைக்கிறதும் பார்க்க இது நல்லா இருக்கும் அப்படி என்ற ஒரு யோசனை. அப்போ அதுக்கு அக்காவும் அதுக்கு சம்மதித்துக் கொண்டார். நன்றி அக்கா. நன்றி ஸ்ரீ. நன்றி. நாங்கள் இப்பொழுது நேரடியாகவே எங்களுடைய அந்த சம்பாஷணைக்கு செல்லலாம். முதல்ல அக்கா, நீங்கள் எனக்கு அல்லது பார்த்து கொண்டிருப்பவருக்கு சொல்லுங்கள், உங்களுடைய இந்த பல்வேறு துறைகளிலும் நீங்கள் பரிணமித்து இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய இந்த ஆர்வம் எவ்வாறு ஆரம்பமாகியது? குறிப்பாக நீங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த நாட்டிய கலையை கற்றிருக்கிறீர்கள். எதுகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக சொல்லுங்கள் அக்கா. இந்த ஆர்வம் என்னும் பொழுது சிறு பிள்ளைகள் மாதிரி நானும் ஆடிக்கொண்டிருந்தேன். எனது தாயாருக்கு நாட்டியத்தின் மேல அபார பிரியம். அதனால என்ன நாட்டிய வகுப்புக்கு அனுப்பினார். எனது அதிர்ஷ்டம், எனது முதல் குருவாக 10 வயதிலிருந்து 16 வயது வரை அமைந்தவர் யாழ்ப்பாணம் வீரமணி ஐயர், இயலிசை வாருதி. வாருதி என்றால் அவரோட பழகினவைக்கு தான் தெரியும். அது மட திறந்த வாரிதியாகவே அவரது கவிதைகள் பிறந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நானும் ஒரு ஆக்க கலைஞராக தான் அவருடன் வளர்ந்தேன். எனக்கு 10 வயதாக இருக்கும். எமது வீட்டிலே அவர் குதிச்சு படிகள்ல, அப்ப நல்ல இளைஞர், குதிச்சு படிகள்ல ஏறி வரும் பொழுது அவர் ஒரு பாட்டோடு தான் வருவார். மோட்டார் பைக்ல. வீரமணி ஐயரின் பொழுது அங்க யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபஞ்சமானவர். அவருக்கு எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் அவர்கிட்ட பாக்குறதுக்கே வருவார்கள் இல்ல. வீரமணி ஐயர் அவரை தேடி வாரவர்கள் பலவிதம். கோயில்ல இருந்து நாட்டிய நிகழ்ச்சி நடத்துறதுல இருந்து, பிள்ளைக்கு தாலாட்டு பாடி வேண்டி கொண்டு போற வேலை இருந்து, இப்படி பல வகை. அவர் அவருக்கு கவிதை இயற்றுவதுன்றது, பாரதியாரை பற்றி சொல்லுவினேன், அவர் அப்படியே நெஞ்சத்துல இருந்து புலந்து கொண்டு வருமாண்டு. அது எங்கட ஊர்ல பிறந்து வாழ்ந்தபடியால் வீரமணி ஐயர் அவ்வளவு பிரபலமாக வெளியோ தெரியாது. அப்படி ஒருவரிடம் நான் நாட்டியம் கற்கும் பொழுது நானும் ஒரு ஆக்க கலைஞராகவே அவரால் தனிய நாட்டியத்தை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் அவர் மூலமாக பல்வேறு நுட்பங்களை எல்லாம் அவர் அந்த சின்ன வயசுலயே எங்களை அறியாமலே எங்களுக்கு ஊட்டுவார். அந்த அவற்றை கற்பிப்பு முறை நாங்கள் ஒவ்வொரு கணமும் அதை ரசித்து தான் கற்றுக்கொள்வோம். அதாவது வகுப்புன்றது சிரிக்க சிரிக்க கற்று தந்தவர் எனது ஆசான் வீரமணி. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு, உங்களிடம் கற்றவர்களுக்கும் அவ்வாறான நுட்பத்தையும் உங்களிடம் படிக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஆசிரியையுடன் பழகுவது போன்று அவர்களும் பழகவில்லை இல்லை. உங்களிடமிருந்து பல நுட்பங்களை கற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அவர்களுடையும் நல்ல அவலத்தையும் அந்த வீரமணி ஐயர்
அவரிடம் கற்றுக்கொண்டதை அங்கு கற்பித்திருப்பீர்கள் என்றது நிச்சயமாக தெரிகின்றது அல்ல? நான் என்னென்றால் நான் சிரிக்க சிரிக்க ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து படித்தபடியால் நான் இன்றைக்கு ஒரு ஆக்க கலைஞராக இருக்கிறேன். நான் எந்த பல பரிணாமங்களுக்கும் எனது ஆடல் தான் முதல் காரணம். ஏனென்றால் ஆடல் கலை என்பது பாதத்தினூடாக வருகிறது. காலிலிருந்து அப்படியே மேல வரைக்குள்ள உங்களுக்கு உடல் முழுக்க அது முழு முழு உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது இல்ல ஆடல் கலை என்பது. ஆடல் கலை என்றது உங்களோட உள்ளத்தை திறந்து நீங்கள் உணர்வை வெளியில காட்டுறீங்க, காட்டி மக்கள்கிட்ட உங்கள்ட்ட உணர்வை சொல்லுறீங்க. அப்படி சொல்றதுன்றது எழுத்துலையும் வரலாம், பேச்சிலையும் வரலாம். ஏனென்றால் உங்களோட உணர்வை வெளிப்படுத்துறதான் ஆடல். முகபாவனை அப்படி சகல முகபாவம் அதனுடன் சேர்ந்ததான் மிச்ச ஆடல். நீங்கள் ஆக்களோட தொடர்பு கொள்ளுவீங்க. இது மக்கள்கிட்ட உங்கள்ட உணர்வுகளை, அதாவது ஏற்கனவே இயற்றிய பாடல்கள் உணர்வுகளை அந்த பாடலை கேட்பதில் விட அதற்கு மேலும் ஒரு ரசனையுடன் அவர்களுக்கு அதை நாங்கள் எடுத்து கூறுகிறோம். நன்றி நன்றி அக்கா. அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்க நினைச்சிருந்தேன். நான் அடுத்ததாக அக்கா, உண்மையில நீங்கள் அப்படி யாழ்ப்பாணத்துல அதை பழகிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொழும்புக்கு போயிருக்கிறீங்க. கொழும்புல போயிருந்து உண்மையா அங்கு பல்வேறு நாட்டியத்தை அங்கு மேடையேற்றி இருக்கிறீர்கள். அதை பற்றி எல்லாம் சொல்லுங்களேன். கொழும்புக்கு செல்லும் பொழுது எனக்கு 16 வயது. அதற்கு மேலும் கற்றுக்கொள்வதற்கு நான் இந்தியாவுக்கு செல்கிறேன். குருகுல முறையில் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களிடம் கற்றுக்கொள்கிறேன். வழுவூர் ராமையா பிள்ளை என்றால் நாட்டிய கலாகேசரி வழுவூர் ராமையா பிள்ளை. குமாரி கமலா, பத்மா சுப்பிரமணியம், வைஜந்தி மாலா போன்ற பெரிய கலைஞர்களை உருவாக்கியவர். அப்படி ஒரு ஆசானிடம் படிக்க கிடைத்ததே ஒரு தனி அனுபவம். அதுவும் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எப்பொழுதுமே தன்னுடன் மகளுடன் எல்லா இடம் அழைத்து செல்வார் நிகழ்ச்சிகளுக்கு. அப்போ எல்லாரும் பசங்களா அவங்களோட மகண்டா இல்லை என்ன புரிச்சு காட்ட மாட்டார், ஆமா பெண்கள் என்று தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு மியூசிக் அகாடமியில அவருக்கு பக்கத்துல இருந்து ப்ரோக்ராம் பார்க்குற அளவுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த மாதிரி அவர் என்ற பிள்ளையாக இருந்தபடியால் மகள் மாதிரி தான் அவர் வீட்டிலேயும் நடத்துவார். எந்தவித வேறுபாடும் இல்லை. ஆமாம், சாப்பாட்டில இருந்து அவர் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுவார். இன்னும் தந்த பிள்ளைகளில் விட ஆடுற பொண்ணு அழகா ஒழுங்கா சாப்பிட வேணும், நீ ஏன் அதை சாப்பிடல, அப்படியெல்லாம் கண்டிப்பு இருக்குது. அப்படி அவர்கிட்ட வளர்ந்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த நேரத்துல எம்ஜி ராமச்சந்திரன் அந்த பெற்றுக்கொண்ட அந்த பரிசல் கூட அதுக்கு பிறகு இந்த நூலுக்கு தான் அந்த பரிசு. அந்த பரிசு எழுத்துத்துறை. இப்பொழுது நாடகத்தை பற்றி, நடனத்தை பற்றி கற்றுக்கணும், அது எழுத்துத்துறைக்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு இல்ல நடனத்தை பற்றி தான் நான் இதெல்லாம் கற்று முடிஞ்சு கொழும்பிலே எனது ஆசானின் நட்டுவாங்கத்துடன் அவற்றை பக்கவாத்தியத்துடன் நிகழ்ச்சிகள் நடத்தினேன். கொழும்பு இந்து கல்லூரி நிதிக்காக, மற்றது எனது யாழ்ப்பாணத்திலே எனது பாடசாலை நிதிக்காக, திருப்ப கொழும்பிலே அவருக்கு ஒரு கௌரவம் அளித்தார்கள். இலங்கை அரசு கௌரவம் அளித்தது. அந்த நிகழ்ச்சி அதுக்கு அவர் பாலமுரளி கிருஷ்ணாவே அழைத்திருந்தார். அப்பொழுது ஆரமுரளி கிருஷ்ணா வளர்ந்து வரும் இளங்கலைஞர். அப்பொழுது எனது வாத்தியார் கூப்பிட அவர் வந்தார் நிகழ்ச்சிக்கு. அப்படி அவர் அப்பத்தான் முதல் 2 பாட்டெல்லாம் பாடிட்டு மிக பிரபல்யமாகி கொண்டிருந்த நேரம், அவர் இலங்கைக்கு வந்த நேரம். அப்போ அவர் வந்திருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து நான் எனது ஆசானிடமே கற்றுக்கொண்டேன். அதாவது 2 வருடம் வீட்டு பிள்ளையாக இருந்து கற்றுக்கொண்டேன். வீட்டு பிள்ளையாக இருக்கும் பொழுது அங்க பெரிய மேதாவிகள் எல்லாம் வருவார்கள். வடநாட்டில் இருந்தெல்லாம் பெரிய கலைஞர்கள் வருவார்கள். எனது ஆசிரியருக்கு ஆங்கிலம் நல்லாக புரியும், பேச மாட்டார். அப்போ அவருக்கு நான் தான் மொழிபெயர்ப்பாளர். அவர் கூறுறத நான் மொழிபெயர்த்து கொண்டு இருப்பேன். மொழிபெயர்த்து கொண்டு இருக்கும் பொழுது
அவர் சொல்லுவார், இல்ல இந்த இடத்த நீ இப்படி சொல்லி போட்ட, இது தவறு, இப்படி சொல்லு என்று திருத்துவார். அப்போ நான் அப்படி பல கலைஞர்களை இவர் வீட்டுக்கு கூட்டி வருவார். வீட்டுக்கு கூட்டி வரல, அவர்கள் இவரை தேடி வருவார். அதே நேரம் கிருஷ்ண ஐயர் போன்ற பெருங்கலைஞர்கள் இவரது வீட்டுக்கு வருவது சர்வசாதாரணம். அதுக்கு பிறகு நீங்க எந்த நேரத்துல ஸ்காட்லாந்து போயிருந்தீங்க? யூகே இங்கு படித்து போட்டு இங்கு நிகழ்ச்சி நடத்திய பிறகு திருப்ப 1 இயர் அவர் எனது கணவருடன் சென்னையிலே வாழ்ந்தேன். அதாவது எனது கணவரும் ஒரு நூல் எழுத வேண்டி இருந்தது. அரச ஊழியர்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு கால் ஒரு 1 இயர் லீவு கொடுக்குற சட்டம் இருக்குது எங்களோட அரசாங்கத்தில். அந்த சட்டத்தை பயன்படுத்தி எனது கணவர் அங்கே வந்திருந்தார். அப்பொழுதும் நான் போய் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு நாங்கள் ஸ்காட்லாண்டுக்கு 68ஆம் ஆண்டு பிற்பகுதியிலே போகிறோம். 68ல் போயிருக்குங்க. எந்த கட்டத்தில் உங்களுக்கு அந்த இலங்கை வானொலியில் ஒரு தொடராக ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து வந்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். நான் இலங்கையில் வந்த உடனே எங்களோட நண்பர் தான் ப்ரொஃபஸர் கைலாசபதி, உற்ற நண்பர். அப்போ அவற்ற வீட்டில் சில நாட்கள் நான் போய் தங்கி இருந்தேன், நானும் எனது கணவரும். அப்போ அவர் ஒரு நாள் கேட்டார், 2 பேரும் நாங்க எப்போதும் கலந்துரையாடுவது வழக்கம். அப்போ அவர் என்னட்ட சொன்னார், கார்த்திகா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், இது எல்லாத்தையும் எழுதினால் பல பேர் பயன்பெறுவார்களே, எழுதி தாங்கணும். அப்ப நான் ஒரு 3 கட்டுரையா எழுதி கொடுத்தேன். அவர் கொண்டு தினகரன் எடிட்டர் சிவகுருநாதன் அவர்கிட்ட கொடுத்தார். சிவகுருநாதன் 3வது கட்டுரையை அது போட்டோக்களே அவர் சொல்லிட்டார், இந்த கட்டுரை தொடரும் என்று எழுதிட்டார். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் எழுத வேண்டிய எல்லாத்தையும் எழுதுங்கோ, இந்த கட்டுரை தொடரும். அப்போ நான் ஒரு 22 கட்டுரை எழுதுறேன். எனக்கும் வயது 22 தான். அப்ப 1968 நான் 46ல பிறந்தேனா. அப்ப எனக்கு 22 வயது. இப்பவும் இளமையாக இருக்கின்றீங்களா? வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இப்பொழுது கூட நீங்கள் மக்களுக்கு இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உங்களை போன்ற பல கலைஞர்கள் இப்பொழுது கைதேர்ந்தவர்கள் குறைவல்ல. இவ்வளவு சிறப்பாகவும் இன்னும் என்ன சொல்றது, நாங்கள் ஹெல்த்தியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறார்கள். நாட்டியம் பழகி கொண்டா நான் நினைக்கிறேன், எனக்கு அது என்னன்னு தெரியா, நான் தொடர்ந்து உடல் பயிற்சி செய்யற பழக்கம் என்னில இருக்கு. இடையிடையே விட்டு போகும். நான் யோகா செய்தேன், பயிற்சி செய்தேன், அதுவும் காரணமா இருக்கும். ஆனா இந்த நேரம் மூளை இளமையா இருக்கு. அதாவது என்ன அவதானிக்கக்கூடியதா இருந்தது. ஏனென்றால் நான் இளம் பிள்ளைகளோட பழகிறேன், படிச்சு கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் படிக்கிறதும் எழுதுறதும் மற்றவர்களால கேட்டுதான் இதை செய்கிறேன். ஆனா எழுத தொடங்கின பிறகு அதுக்கு வரவேற்பு கிடைக்கல. எனக்கு தெரியும் நான் எழுதுறது வேண்டி இருக்கு, ஆக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. நான் எழுத வானொலியில CV ராஜசுந்தரம் இலங்கை வானொலியில அவர் அழைத்தார் முதல்ல விமர்சனங்கள் நாட்டிய நிகழ்ச்சிக்கு பண்ண சொல்லி. பின்பு எனது திறமையை பார்த்து விட்டு தொடர்ந்தும் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு பேர் கலைக்கோலம். அந்த கலைக்கோலம் நிகழ்ச்சியிலே நான் பங்கு கொண்டேன். அப்பொழுது ஐயாரன், அதாவது ஹரன் என்று சொல்லி, அவர் ஈழ நாடு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். ஆனால் அதுக்கு முதல் தினகரன் ஆசிரியராக இருந்தவர். மிகவும் வயது முதிர்ந்தவர்கள். லக்ஷ்மண ஐயர், CV ராசுந்தரம் அவர்கள், அதாவது எனக்கு எத்தனையோ வயது மூத்தவர்கள். அவர்களுடன் நானும் ஒரு 22 வயது பிள்ளை எனது கருத்தை கூறுறதுக்கு அவர் இடம் தந்தார். அந்த கருத்துக்கள் மக்களால் வரவேற்கப்பட்டது. அவர் ஒரு வானொலியிலே அதுவும் சிறந்த ஒரு வானொலியாளர் CV ராஜசுந்தரம் அவரும் தந்தார். தினகரன் எடிட்டரும் என்னை எழுது கண்டார். இப்போ 2ம் சேர்ந்து நான் அப்பவே ஒரு வானொலியாளராகவும் ஒரு எழுத்தாளராக, நான் இன்னமும் என்ன எழுத்தாளர் என்று சொல்ல கொஞ்சம் கூசுறேன். ஏனென்றால் எழுத்தாளர்கள் என்றதை வேற, நாங்கள் வேற என்றது. அதான் இந்த உண்மையிலேயே உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கின்ற சிறப்பாக எல்லா துறையிலையும் நீங்கள் சிறப்பாக இருந்தீர்கள். நாடகம் மட்டுமில்லாமல் எழுத்து, கற்பனை, மற்றது வானொலியாளர், பேச்சு திறமை எல்லாமே இருந்திருக்கு ஒன்றாக கலந்து. பேச்சு திறமையோ எழுத்து திறமையோ எதுக்குமே உள்ள கருத்தை
பார்வையாளர்களுக்கு கேட்கறவைக்கு எடுத்து சொல்ல நாட்டியம் தான் எனக்கு கற்றுத்தந்தேன். அந்த நடனம் தான் என் பேஸ். அது இல்லாட்டிக்கு இந்த அளவு எழுதுவேனா எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் எங்களோட கருத்தை ஆணைத்தரமாக கூறுறதுக்கு அந்த நடனத்தை நான் சொன்னேனே, அணுவணுவாக நான் படிக்கிற ஒவ்வொரு கணமும் ரசித்து படித்தேன் என்று. அதன் தாக்கம்தான் அது என்ன வளர்த்து. இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கணக்க பல நாட்டிய நாடகங்களை தயாரித்து அதை வெற்றி கண்டிருக்கிறீர்கள், மேடையேற்றி இருக்கிறீர்கள். இப்பொழுது கூட பலர் நாட்டிய கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் ராமாயண நாடகங்களில் பொதுவாக. அந்த வகையிலே கூறுங்கள், இந்த சிறுவர்களுக்கான உணர்வுகளை புரிந்து அவர்களை கருத்தில் கொள்வதில் நாட்டியம் தயாரிப்பவர் என்ற வகையில் அவர்கள் எவ்வாறு புரிந்து ரசிக்க அவர்களுக்கு என்ன செய்தீர்கள், எவ்வாறு அதனை மற்ற நாட்டிய பழக்குபவர்கள் அதை செய்யலாம் என்று ஒரு சொல்லுவீங்களா? நான் ஒவ்வொரு கணமும் ரசிக்கத்தான் ஆடலை கற்றுக்கொண்டேன். நான் அப்போ நான் நினைக்கிறேன், பிள்ளைகளை கொண்டு 6, 7, 8 வயதில் சேர்ப்பினம் எல்லாருமே கண்ணன் ஆடுறது. உண்மையை சொன்னால் எனக்கு கண்ணன் கொஞ்சம் புளிச்சு போச்சு. அப்போ நான் எல்லா பிள்ளைகளும் இணைஞ்சு அவர்களின் ரசனைக்கேற்ப ஆட வேணுமென்று யோசித்தேன். அவர்களின் ரசனைக்கேற்ப ஆடுறதுனால் அதுக்காக ஒரு நாட்டியம் அமைச்சன். அது காட்டிலே எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக வாழினாம். அதாவது முதல்ல காட்டுல தாமரைப்பூ விரியும் மண்டேக்கில் இப்படி ஒவ்வொரு பெற்றலும் ஒவ்வொரு பிள்ளை, இப்படி 3 தாமரைப்பூ மண்டேக்கில் ஒவ்வொன்றிலேயும் ஒரு 6, 7, 10 பிள்ளைகள் இருப்பினும் சூரியன் உதிக்குது, சூரியனும் ஒரு பிள்ளை. அந்த அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும். இது பார்ப்பவர்களும் ரசிப்பார்கள், குழந்தைகளும் ரசிக்கும். பிறகு அவர்களுக்கு மலர்ந்த உடனே வண்டுகள் ரீங்காரம் பண்ணுவேன். அப்போ அதில் விட குட்டி பிள்ளைகள் வண்டுகளாக தேனீக்களாக தேனீ குடிச்சு போவார்கள். எல்லா பாத்திரங்களையும் அவர்களையே பங்கு பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் விளங்கி ரசிப்பார்கள். அதுக்கு பிறகு காட்டு காட்சி, அதுல பறவைகள் வரும். அப்ப அதுக்குள்ள வேடன் வாரான். அதாவது இன்னொருதன் எங்களோட சுதந்திரத்தை பறிக்கிறார். காரணம் அந்த உள் தாற்பயம் என்னென்றால், ஒன்றுபட்டு ஒன்றாக வாழ்ந்தால் நாங்கள் எங்கள் எதிரியை அழிக்கலாம் என்று. அப்ப நாங்கள் அதுக்குள்ள பறவைகள் சந்தோஷமாக ஆடுது. அதுலேயும் ஒரு சோடி பறவை ஆடிக்கொண்டிருக்க வேடன் அம்பு விடுறான். அது துடிச்சு சாகுது. அது சாக அந்த ஆண் பறவை கவலையாயிரண்டு, அது மிச்ச பறவை எல்லாம் அப்படியே சுற்றி போவினம். இதெல்லாம் கண் கலங்குற காட்சி பிள்ளைகளுக்கு விளங்கும். அதுக்கு பிறகு அவையில் என்ன செய்வினோம்னா, அடுத்தது மான் வரியினம், குரங்கு வருது, மயில் வருது, எல்லாம் வேடனால கொல்லப்படுது. அப்ப குரங்கு தான் அதுக்குள்ள புத்திசாலியான. அப்ப குரங்கு என்ன செய்யறாருன்னா, எல்லாரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் ஒரே ஒரு பாட்டு தானதில் மிச்சம் முழுக்க இசை. ஏன்னா பச்சை குழந்தைகளுக்கு இசை விளங்கா. இசைண்டா எல்லாரும் இசைவின குழந்தையில இருந்து வேர்ட்ஸ் இல்லாத ஒரு இசை. என்னன்னா நான் அது அந்த நேரத்துல நான் கருதல, இந்த பிள்ளைகள் ரசிக்க வேணுமென்றதுக்காக எங்களுக்கு நல்ல இசையமைப்பாளர்களும் கையுக்குள்ள இருந்துச்சுன்னு. அப்போ அந்த இசையெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கல. இலங்கை வானொலி இசையமைப்பாளர்கள் எனது அந்யோன்யமா பழகிறவ. நான் முத்துசாமி, மற்றது பிச்சையப்பா, இவர்கள் எல்லாம் பெரிய இசையமைப்பாளர்கள். எங்களோட அவர்கள் எல்லாம் இசையமைச்சு தந்த. அதுக்கு பிறகு குரங்குகள் எல்லாம் ஒன்றுபட்டு வேடனை அட்டாக் பண்ணுது. எல்லா மிருகங்களும் சேரினம். ஆப்பிடுறான் தலைவன் வேடன் அப்படிக்க அவனை சித்திரவதை பண்ணி மேடைன்ற 4 பக்கம் இழுத்து பிச்சு சாக்காட்டி விழுத்துவினான். அப்போ அவன் விழுந்த உடனே ஒரே ஒரு பாட்டு, கொண்டாட்டம் ஒரே கொண்டாட்டம், கொடியவனை கொண்டதிலே கொண்டாட்டம். அது ஆடுறது அந்த அன்றைக்கு ஒரு பர்டிகுலர் டே ஆடினது குந்தவி கணேசலிங்கம் ஒரு எழுத்தாளர் மகள். அவள் நல்ல ஒரு நடிகை, சின்ன பிள்ளை, 10 வயது இருக்கும் அப்பாவுக்கு. ஒரு வெற்றி கண்ட ஒரு நாட்டிய நடனம் இல்ல. அந்த வகையில அக்கா இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது
சொல்லுங்கள். அது ஒரு நாள் ராமகிருஷ்ணா மிஷன்ல, அதாவது வித்யாலங்காரா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சிவத்தம்பின்ற வேண்டுகோளுக்கு நான் செய்தேன். அப்படி செய்து கொண்டிருந்தால் கொண்டாட்ட முறை கொண்டாட்டம், கொடியவனை கொண்டதிலே கொண்டாட்டம், ஒரே கரகோஷம், சனங்கள் எல்லாம் ஆரவாரம், கைதட்டல், பாடுறவரும் பாட, நாங்களும் நல்ல வெற்றிகரமா நாடகம் முடிஞ்சது. நினைக்க முடிஞ்ச உடனே சிவத்தம்பி ஓடி வந்தார். கார்த்திகா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். என்ன அப்படி என்று கேட்டால் அவர் சொன்னது, இன்றைக்கு மேயர் துரியப்பாவை கொண்டு போட்டாங்க எங்களோட பிள்ளைகள், அதனால இது திட்டமிட்டு நடந்தார் நினைச்சுட்டானுங்க. இந்த மேடையேற்றிய நாடகமும் அங்கு நடந்த சம்பவத்துக்கும் ஒரு வேணுமெண்டாது ஒரே நாள்ல நாங்கள் கொண்டாட்ட முறைய கொண்டாட்டம், கொடியவனை கொண்டதிலே கொண்டாட்டம். அப்ப அந்த நேரத்துல எனக்கு என்ன ஒரு உண்மையாக ஒரு அதையும் இதையும் இணைத்து விட்டார்கள். உங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும், சம்பந்தம் இருப்பதில்லை, அதை ரெண்டையும் அவர்கள் இணைத்து விட்டார்கள். உண்மையிலே இந்த நாட்டிய நாடகங்கள்ல அரசியல் என்ற இப்போ ஒரு கருத்துக்கு வந்திருக்கோம். அரசியல் என்று வரைக்குள்ள அரசியலில் நடந்த வரலாற்று சம்பவங்கள், உதாரணமாக துட்டகைமனு வெள்ளாளனுக்கு இடையில நடந்த அந்த யுத்தத்தில் நடந்த விஷயங்கள், அப்படியான விஷயங்களை மேடையேற்றி செய்வதால் எவ்வாறு அது நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் இருக்கிறது? நாங்க கொழும்புல வாழைக்குல இந்த போர் வர முதலே ஒரு விதமான ஒரு பதட்ட நிலை நிலவி கொண்டிருந்தது. கொழும்புல வாழ்ற நாங்கள் நாளும் பொழுதும் அதை உணர்றோம். நாங்க தமிழ் பொம்புளியல் போட்டு வச்சு கொண்டு வெளியில போற இல்லை. என்ன இருந்தாலும் எங்களை தெரியும், இருந்தாலும் எங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை. பாணந்துறைக்கு அங்கால போகையில அது சிங்கள பிரதேசம், அவ்வளோத்துக்கு நாங்க எங்கள்கிட்ட கார் இருந்தான்னு என்ன இருந்தான்னு எங்களுக்கு ஒரு பதட்ட நிலையோட வாழ்றோம். அப்போ அந்த எங்களோட வீட்டுல என் கணவர் அறிவொளி என்ற ஒரு சஞ்சிகை நடத்தினவர், விஞ்ஞான சஞ்சிகை. அதுக்கு பல முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் வாரது, ப்ரொஃபஸர் இந்திரபாலா, பந்துல ஜெயவாதனா, சிவத்தம்பி, கைலாசபதி எல்லாரும் எங்களோட வீட்டுக்கு நாளாந்தம் வார ஒரு நட்பு கூட்டம். அது தவிர யூனிவர்சிட்டி இளைஞர்கள். அப்ப பந்துல ஜெயபாதனா, இவர் இந்திரபாலா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து யோசிச்சது என்னன்னா, நாடகம் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகம். ஏன்னா எங்களோட பாரம்பரியமே நாடகம் மூலம் ஆக்களுக்கு நல்ல செய்தியை பெறுவது, அவர்களை நல்வழிப்படுத்துவதே நாடகம் தான். அப்படியான ஒரு பாரம்பரியம் தான் நாட்டிய சாஸ்திரம் கூறுறோம், நாட்டியம். அப்ப நாங்க எல்லாருமே யோசிச்சோம், இது ஒரு டிராமாவா போட்டால் உண்மையை கூறி. ஏனென்றால் இது 2 மன்னர்களுக்கு இடையில நடந்த சண்டை. இப்ப நாங்க பார்த்தா சங்க இலக்கியத்துல 2 மன்னர்கள் சண்டை பிடிக்கிறார்கள், போருகிறார்கள், நிலத்தை கைப்பற்றுகிறார்கள் என்றால் அங்க இனவரி இல்லை இல்லையா? நடந்த விஷயத்தை சொல்றீங்களா? இது ஒரு அதுவும் ஒரு நாடு பிடிக்க வந்தவர்களுக்குள்ளே நடந்த சண்டை. அப்போ துட்டகாமினி பாடுற பாட்டில தாயிட்ட கேட்கிறான், அவன் ஒரு தமிழன் என்பதால் அவனோடு போராட கனவிலும் நான் நினைக்கவில்லை அம்மா, என் தந்தை ஓரரசன், நானோ இளவரசன், அதனால் போர் வேண்டும் அம்மா என்ற. இளவரசன் தான் நாடு பிடிக்கணும். அப்ப அப்பா இதுக்கு எதிர்க்கிறாருன்ற உடனே அவன் என்ன செய்யறான், அப்பாவுக்கு ஒரு பொம்பளையால் போடுற மாலையை கொடுத்து அனுப்புறான். நீ ஒரு பேடி, உனக்கு சண்டை பிடிக்க திராணியில நான் அதால் பிடிப்பேன். அவர் கூட சொல்லியிருக்கிறார், அந்த நேரத்திலே திண்ணையில் இப்படி காலை முடங்கி படித்திருக்கும் பொழுது நான் அப்படி இப்படி படுப்பது, அங்காலே தமிழர்கள் இருக்கிறார்கள். இது என்னென்றால், நான் இப்ப அண்மையிலே வாசிச்சேன், நான் மகாவம்சம் எழுதப்பட்ட காலத்துல ஒரு போரைத்தான் எழுதியிருக்கு. பிற்பாடு இந்த மகாவம்சம்ன்றது 8 பிரதி, 8 பிரதி ஒரு 100 வருஷத்துக்கும் தாங்காது. அது பிரதி எடுக்கும் பொழுதெல்லாம் அதை இந்த போரை பற்றி மிக பிரபல்யமாக ஒரு இனப்போராக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அண்மையில் எழுதினத்துல அன்றைக்கு ஒரு புத்த பிக்கு அதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அவர் சொல்றார், அண்மையில் எழுதினத்துல 22 பாகங்கள் இருக்கிற மகாவம்சத்துல 9 பாகங்கள் இந்த போரை விவரிக்கிறான் இனப்பிரச்சனையாக. அப்ப இதை கற்றுக் கொடுக்கிற புத்த பிக்குகள், இளம் சிறார்கள், பிக்குவா
அவர்கள்ட்ட எல்லாம் இந்த ஒரு போர், அதாவது மனத்திலே ஒரு விஷத்தை தெளிக்கிற மாதிரி. ஆனா அது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அப்பொழுது 2 இனம்ன்றதே இப்படி பிரிஞ்சு இருக்கே இல்லை. அது அதுதான் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. மகாவம்சம் நீங்கள் கூறியது போன்று அதனை அங்கு சிங்கள பௌத்தர்கள் பின்பற்றுகின்றார்கள். அதுதான் அங்கு அந்த நாட்டினுடைய உண்மை சரித்திரமாகவும் அதை நம்பிக்கொண்டிருப்பதால் அது தொடர்கிறது. அது என்னென்றால் புத்த பிக்குகள் தான் கிராமத்துக்கு கிராமம் மக்களுக்கு அறிவு, அவர் என்ன சொன்னாலும் அவன் நம்புவேன். அப்ப அந்த புத்த பிக்குகள் பன்சாலையில சின்ன பிள்ளைகளா வளரேக்கலையே அவர்களுக்கு இது ஊட்டப்படுது. 4 வயசு 5 வயசுக்கு அவர்கள் சண்டே ஸ்கூலுக்கு போற மாதிரி அங்க போறார்கள். சண்டே ஸ்கூல் இல்ல, அந்த பிக்குவா வாரவன் பிள்ளைகள் அதுக்குள்ளேயே பிறந்து அதுக்குள்ளேயே சாதாரண மக்கள் அங்க போகிறார்கள் சமயத்தை கற்பதற்காக. சாதாரண பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். அவர்கள் அதனை கற்றுக்கொள்கிறார்கள். அவர் புத்த பிக்கு சொல்றத லிசன் பண்ணிடுறேன். அவர் தான் அங்கே அறிவுறுத்துறார். நாங்கள் அடுத்த உங்களுடைய நாட்டிய நடனத்தை பற்றி கதைப்பாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய நாட்டிய நடனத்தில் நான் பார்த்த நாடகங்களில் கூட பலவற்றில் நகைச்சுவை நிறைய கலந்திருக்கும், கூடுதலாக இருக்கும். அதை எவ்வாறு புகுத்துகிறீர்கள் நாட்டிய நடனத்திலே? உங்கள் அவற்றை பலத்திலே நீங்கள் நடித்தும் இருக்கிறீர்கள். அதை எவ்வாறு புகுத்துகிறீர்கள் என்பதை பற்றியும் சொல்லுங்களேன். அதை பற்றி நான் வந்து இந்த புத்தகம் ஒன்று மட்டும் எழுத இல்லை, நான் எழுதி 10 வருஷத்தால 2வது நூல் வெளியிடுறேன். அப்ப நான் நிறைய படிக்க வேணும். நூல் எழுதுறதுண்டா நிறைய படிக்கணும். நிறைய படிக்கிறண்டேக்கில் பலவிதமான நூல்கள். ஏனென்றால் நான் 3 நூல் எழுதி 2 நூலுக்கு பரிசு கிடைச்சிருக்குது. சிவகுருநாதன் என்ற ஊக்கத்திலான் இதை எழுதுறேன். அப்ப 2வது நூல் எழுத அவர் தான் தூண்டினார். அப்போ 2வது நூல் எழுதியக்கில் நான் நிறைய படித்து கொண்டிருப்பேன். அந்த நேரங்களில் நான் வந்து பலவிதமான நூல்களை படிக்கல. பிரகசனம், மகேந்திரவர்மன் எழுதிய பிரகசனம் என்ற ஒரு ஹாஸ்ய டிராமா. பிரகசனம் என்றால் நகைச்சுவை. அதாவது நகைச்சுவை இந்த மூக்க உடம்ப நெளிச்சு சிரிப்பு வர பண்ண இல்லை, அல்லாட்டி உங்களோட பேச்சால சிரிப்பு வர பண்ண இல்லை. அந்த முழு டிராமாவுமே நகைச்சுவை. அதை பார்க்கிறவே நகைச்சுவையை அதில் கண்டு விழுந்து விழுந்து சிரிப்பினம். என்னென்றால் கூடு விட்டு கூடு பாய்கிற தந்திரத்தை ஒரு முனிவர் ஒரு மாணவருக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ இங்கே வந்து யமன் அனுப்பி இருக்கிறான் 2 தூதுவர்களை. நீ வந்து உயிரை எடுத்துக்கொண்டு வா. ஒரு பொம்பளை அந்த பர்டிகுலர் பொம்பளை இங்கே வந்தோடனே இவை 2 பொம்பளையில் டான்ஸ் ஆடின அழகில மயங்கி நிற்கினோம். அழகில் மயங்கி நின்றுட்டு நேரம் வந்துட்டுது. அதுலேயும் ஒரு பொம்பளைன்ற உயிரி எடுத்து போடுவினேன். அப்போ முனிவர் வரைக்க இங்கே செத்த உடம்பு இருக்கு. முனிவர் அதுக்குள்ளே பூந்துடுவார். அப்போ முனிவர் அவர் உள்ளத்தில் முனிவர், ஆனால் உடலிலே அவர் ஒரு பொம்பளை அழகான நாட்டிய தாரகை. இந்த உயிரை கொண்டு யமலோகம் போக யமன் விரட்டி விடுறான். புள்ளையான உயிரை கொண்டு போட்டேன். அதை கொண்டே போட்டுட்டு வா. இது இந்த நேரத்துலக்கா நீங்க இன்னும் ஒன்று நான் வாசிச்சுக்கிறேன். உங்களோட எழுதின புத்தகம் ஒன்றில் உங்கள் நவராத்திரிக்கான 3 சக்திகளை வாத்திய இசைகளுடன் மட்டுமே செய்ததாக ஒரு கருத்து வெளியிடுகிறீர்கள். ஒரு அது என்ன மாதிரி இயலுமாக இருந்தது? நான் இதுக்கிடையில முதல்ல நாட்டுக்கூத்து கலந்து தான் ராமாயணம் செய்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் ராமாயணம் செய்யல ராவணன் அனுமான் எல்லாம் பரதநாட்டியம் ஆடையலை. அதை என்று ஒன்று பரதநாட்டியம்ன்றது பெண்மையின் அழகை வெளிப்படுத்துகிற நடனம். அப்போ நான் அப்போவே போய் கண்டியன் டான்ஸ் படிக்கிறேன். கண்டியன் டான்ஸ் தாசிசியஸ் நாடக கலைஞர் தாசிசியஸும் முத்துலிங்கம் என்று அவரோடு இணைந்த ஒரு கலைஞரும். அப்போ அவர்களும் நண்பர்கள் தான். கத்திகா நாங்கள் வந்து கண்டியன் டான்ஸ் பழகிறோம், நீங்களும் வாங்குவேன்டா. நானும் என்ற தங்கச்சியும் போய் கண்டியன் டான்ஸ். ஏனென்றால் ஆண்களுக்குரிய ஆடலை தேடி நான் அங்கே போகிறேன். அது நடந்து கொண்டிருக்கல மௌனகுரு, அவர் இப்போ ப்ரொஃபஸர் மௌனகுரு. அப்போது அவர் ஸ்டூடெண்ட். அவர் வந்து சங்காரம் என்ற அவர்கிட்ட முதல் நாடகத்தை போடுறார். அப்போ இவையில் அதுக்கு போய் பார்த்துட்டு இவையும் அதில் ஆடினம் போல முத்துலிங்கம். அவர் என்ற உறவினர் கூட. இப்போ அவர் சொன்னார் அதே ஒருக்கா வந்து பேரப்பா. அங்கே போய் பார்த்தா அடியப்பா இவ்வளவு ஆடல் இருக்கா. நான் என் சிங்கள டான்ஸை அடி படித்து இதை மௌனூர்கிட்ட
அப்போ நான் மௌனவர்கிட்ட கேட்டோன்னா மௌனவர் மிகவும் சந்தோஷமாக வந்து எங்களுக்கு சென்ட் பிரிஜெட்ஸ் கான்வென்ட்டில் நான் அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தான் பழக்கிறேன் அதை சொல்லி கொடுத்தார். அதை சொல்லி கொடுக்க நான் பிள்ளைகளும் நானும் வந்து இலகுவாக கற்றுக்கொள்வோம். என்னென்னா ஏற்கனவே நாங்கள் பயிற்ற பெற்ற கலைஞர்கள். அதன் பிறகு எல்லாரும் சொல்லிச்சு அந்த சென்ட் பிரிஜெட்ஸ்லேயே நடக்கலையே ப்ரொஃபஸர் இந்திரபாலா அதை பார்த்து பெரிய ஒரு விமர்சனம் எழுதுகிறார். நாட்டுக்கூத்தும் பரதமும் கலந்து ஒரு அருமையான கலை வடிவம், இதை இதுவரை யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்டுச்சினம் இது ஏன் முழு நீளம் டிராமாவாக நீங்கள் செய்ய. நாங்கள் உடனே பின்னால் அது வரையும் ராமன் காட்டுக்கு போகிறது வரையும் தான் செய்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த பெரிய பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு முழு ராமாயணம் செய்தோம். முழு ராமாயணத்தில் ராவணன் ஆடல், அனுமான் ஆடல், அதுக்கு பிறகு போர்க்காட்சிகள், இதுகளெல்லாம் வடமொழி ஆடலில் தான் செய்தோம். என்னென்னா வடமொழி ஆடலில் இருக்குது அருமையான, அதாவது அதை நாங்கள் நாட்டுக்கூத்தன்று சொல்லக்கூடாது, இலங்கை தமிழரின் ஒரு பாரம்பரிய, அதாவது இவையில் சொல்லுவினிய சாஸ்திரோத்தமான ஆண்டு அப்படியான ஒரு கலை வடிவம். ஒரு காலகட்டத்திலே மன்னர்கள் புறக்கணிக்க அது கிராம மக்கள்கிட்ட போனா அதை அவர்கள் உயர்மட்டத்தினர் அதை நாட்டுக்கூத்தன்று சொல்றது, அதுக்கான இசைகளும் சிதைஞ்சு போச்சு. ஆனா அந்த சொல்கட்டுகள் எல்லாம் இன்னும் இருக்கு. நிச்சயமாக இப்பொழுது நான் அன்று கூட யாழ்ப்பாணத்துக்கு அந்த வடமோடி தென்மோடி என்ற பாணியில் உள்ள சில கட்டங்கள் இப்பொழுது போட்டு வருகிறார்கள். நல்ல அழகாக இருக்கிறது. அவர்கள் இந்த காலை ஒவ்வொரு அதாவது யாழ்ப்பாணம் டான்ஸுக்கும் யாழ்ப்பாணம் பாரம்பரிய கூத்துக்கும் மட்டக்களப்பு பாரம்பரிய வடமோடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வடமோடி முழு உடம்பே மாட்டி இப்போ வில்லு வித்தியன்னா இப்படியெல்லாம் ஆடுற குதிக்கிற அப்படி போகிற குதிரையெல்லாம் குதித்து பறந்து போகும். இப்போ அந்த மாதிரி அந்த குதிரை ஓட்டம், வண்டியில் குதிரையில் செல்றது, அதுகளெல்லாம் நான் இந்தியாவில் இருந்த எத்தனையோ வருஷமாக இருந்தேன். நான் அங்கே ஒரு இடம் காணாத நவீனமான அழகான டான்ஸ் வடிவம் எங்கள்ட வடமோடியில இருந்திருக்கு. அடுத்த இன்னும் ஒரு கேள்வியை கேட்கணும் பிள்ளைகிறேனாக்கா. அடுத்த இன்னும் ஒன்று அக்கா, நீங்கள் உங்களுடைய நாட்டிய கலையில பாரதி பாடலை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். பாரதி பாடலை பயன்படுத்தி பல வெற்றிகளும் அதில் கண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்க. அத்தோடு நீங்கள் உங்களுடைய நூலுக்காக தமிழக அரசின் பரிசை எம்ஜி ராமச்சந்திரன் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களையும் சொல்லுங்களேன். முதல்ல பாரதி பாடலை சொல்கிறேன். பாரதி பாடல் நாங்கள் சென்னைக்கு ஒருக்கா விடுமுறைக்கு போயிருக்கேக்க, அதாவது இந்த புத்தக பப்ளிஷர் வீடு தான் நான் போய் தங்குறது. அவற்ற மருமகன், சொந்த மருமகன், அதாவது மருமகன்னா மகளை திருமணம் பண்ணியவர் அகிலண்ட மகன் கண்ணன். அவர் எங்களை அக்கா மாமா வாங்கோ இன்றைக்கு கோரஸ் மியூசிக் கேட்போம் வந்து கூட்டிக்கொண்டு. அந்த கோரஸ் மியூசிக்ன்றது 20-25 பேர், ஒரே ஒரு வாத்தியம் இருக்கும், கிட்டார், அதை தவிர வாத்தியம் இல்லை. அவ்வளோ பேரும் வாத்தியத்தை வாயால் செய்வோம். அப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், நல்ல ஒரு இசை கேட்டு கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் உள்ளே போன உடனே கண்ணன் போய் இசையமைப்பாளர் எம்பி ஸ்ரீனிவாசன்கிட்ட கேட்டிருக்கிறேன். எம்பி ஸ்ரீனிவாசன் கேட்டார், நான் இலங்கையிலிருந்து கலைஞரை கொண்டு வந்திருக்கேன், கலைஞர் இல்லை நண்பர்களை கூட்டி வந்திருக்கேன், பாரதி பாடல் என்று எங்களுக்கு தமிழ்லாம் விளங்கும், அவர்கள் வந்து இந்திய எல்லா மொழியிலையும் பாட்டு பாடுவினார். அப்போ அவர் பாரதி பாடல்களை கேட்டார். எம்பி ஸ்ரீனிவாசன் போராட்டம், அதாவது சுதந்திர போராட்டத்தில் அவர் வந்து அங்கே இருந்தது வந்து சத்தியாகிரக போர் மட்டும் இல்லை, ஆயுத போரும் முறைமுகமாக நடத்தணும். அதான் அந்த இவரை என்ன ஆதரேஷ வாஞ்சிநாதன் கொண்டது எல்லாம் அப்படியான ஒரு குரூப். அப்போ இவர் அப்படியான ஒரு குரூப்பில், போராட்ட குரூப்லேயும் இருந்தவர். இப்டா, இந்தியன் பீப்புள் தியேட்டர் என்ற வடநாட்டில் மக்களுக்கு சுதந்திர தாகத்தை வளர்க்குறதுக்காக ஒரு தியேட்டர் இருந்தது. அதுலேயும் அவர் பங்கு பெற்றினவர். அவருடைய மனைவி ஒரு முஸ்லீம் பெண் அங்கேயே கட்டினவர். இவர் ஒரு ஐயர். அந்த அப்படியான ஒரு பின் அணி கொண்டவர்.
அந்த அதை அதுக்கு பிறகு எங்களுக்கு டீ வந்தது. எல்லாம் அந்த டீ பொட்டில் வெள்ளக்காரன் பாணியில், மெட்ராஸில் டபராவில் காப்பி வரும். இது எல்லாமே தலை வர மாதிரி. நான் அவர்கிட்ட துணிஞ்சு கேட்டுட்டேன், இந்த இசையின் வேகம் இதை நீங்கள் எனக்கு தாங்கோ, நான் இதை நாட்டியமாக அமைக்க போகிறேன். அவருக்கு இதான ஆறா இவள் கேட்குற என்ன பற்றி தெரியா. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தார். உத்து பார்த்துட்டு சொன்னார், இந்தியா பூராவும் நான் சுதந்திர பாடல்களை பாடியிருக்கேன். ஒரு நாட்டிய கலைஞராக என்னட்ட துணிஞ்சு துணிஞ்சு கேட்கல, நீங்க கேட்டுட்டியல் சரி உங்களுக்கு தாரேன்னு. ஒளிப்பதிவெல்லாம் நடந்தது. அந்த இசையின் வேகம் நான் கொண்டு வந்து இலங்கையில அதை பழக்கி கொண்டிருக்க, இலங்கையில பாரதி 100ஆண்டு விழா, இப்ப நடந்த பாரதி இறந்து 100ஆண்டு, அப்ப நடந்த பாரதி பிறந்து அவரது 100ஆண்டு அரசாங்கம் நடத்தினது. கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், தமிழ் கலாச்சார ராஜதுரை, நான் அதிலே ஒரு அட்வைசரி கமிட்டியில இருக்கிறேன். அப்ப நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் ஒரு பாரதி இசை கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்க கேட்டு பாருங்க. அப்பெல்லாம் பெரிய ஸ்கூலுகள், அவர்கிட்ட அந்த ஸ்கூலை கொடுத்தேன். அதை கேட்டு பார்த்துட்டு அவர் எனக்கு சொன்னார், அம்மா நாங்கள் இதைத்தான் ஆட போகிறோம், இப்படியான ஒரு கலைஞனை நாங்கள் பாரதி 100ஆண்டு விழாவுக்கு கூப்பிடுவோம். அப்போ MP ஸ்ரீனிவாசன் வந்து அவருக்கு முன்னாலேயே நாங்கள் ஆடினோம். அதில் வந்து வையம், அதாவது பாரதி எப்படி சக்தியை காண்றாருண்டா, வையம் முழுதும் படைத்தளிக்கும் மகா சக்தியை போற்றுகின்றோம். பிறகு இந்த 4 ரிலிஜனும் எல்லாம் ஒன்றுதான். அதாவது என்ன, உடம்பெல்லாம் விபூதி பூசி இருக்கிற கடவுளாக இருந்தா என்ன, பள்ளி கொள்கிற கடவுளாக இருந்தா என்ன, அல்லாவாக இருந்தா என்ன, இயேசுவின் தந்தையாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று கண்டொரு. அப்படியே போய் பிச்சைக்கார பிள்ளைகள், அதாவது எவ்வளவு தூரம் பிச்சைக்கார, மற்ற என்ன நல்ல காலம் வருகுது அந்த தொப்பை சுருங்குது, இந்த முனிவர்கள், அந்த சன்னியாசிகள் எல்லாரும் வேலை செய்யணும் எல்லாம், அப்படி என்ற ஒரு பாட்டு. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாத்தையும் உண்மையிலே பாராட்டுக்கலக்கா. வாரம் துணிந்து அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அது இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பித்து வைத்த அந்த பாரதியார் பாடலை இதை கொண்டு வரணும் என்று தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. அந்த வகையில் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறீர்கள். MG ராமச்சந்திரனுடைய பரிசு, மற்றது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பரிசை பெற்றிருக்கிறீர்கள். இதுகளை பற்றி சொல்லுங்களேன். என்ன முதல் 2வது நூல் நான் என்ற முதல் புத்தாமொழி 10 வருஷத்தால் நிறைய அனுபவம். என்ற நாட்டிய நாடகங்கள் சுட்டகாமினி, மற்றது சக்தி கனல், இதை பற்றி நாங்கள் கதைக்க இல்லை. சிறுவர்களுக்கான உதயம், இப்படி மாறுபட்ட நாடகங்களை தயாரிச்சு ஆடல். அப்போ இந்த நூலை வந்து எனது பப்ளிஷர், அதாவது இதுகம் தினகரனில் தான் வாரம் வெளியிடப்பட்டது. அது பிறகு சென்னையில் நூல் வடிவம் போடுறது. நூல் வடிவம் பொறையக்கில் அதை வந்து என் பப்ளிஷர் வந்து போட்டிக்கு அனுப்புறாரு நிற்கிறேன். அப்போ எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. அவர் சொன்னார், அம்மா நீ அந்த பரிசை வந்து வாங்க வேணும். நான் சொன்னேன், இப்போ வர்ற வசதி எல்லாம் எங்களுக்கு இல்லை என்னாண்டு. அவர் என் கணவர்கிட்ட சொல்லி இருக்கிறார், இப்போ அது வந்து வாங்குறதா நம்மளுக்கு மதிப்பு பிரயோசனமாக இருக்கும் வர சொல்லி. அப்போ நாங்கள் போனோம். அந்த முதல் பரிசு, அந்த பரிசை கொடுக்குறது MG ராமச்சந்திரன், அப்போ சீஃப் மினிஸ்டர், அந்த நாட்டின் சீஃப் மினிஸ்டர் தமிழக. அதான் அவர் என்ன பரிசை தந்தார். அதுதான் என் முதலாவது பரிசு. அந்த பரிசு பெற்று நான் பரிசு பெற்று போக முதல் ராஜதுரை சொன்னார், நாங்கள் கௌரவிச்சுட்டு உங்களை அனுப்பணும் சென்னைக்கு. என்னென்னு சொன்னால், எப்போதுமே இந்தியாவில் ஒருத்தரை கௌரவிச்ச பிறகுதான் இங்கே நாங்கள் கண்டுகொள்றதும் கிடையாது. அதுக்கு முதல் அப்போ எழுத்தாளர் மணியன் வந்திருக்கிறார் அவற்றை நூல் வெளியீட்டுக்கு. அப்போ அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணா மிஷனில் பெரிய ஒரு விழா வச்சு எழுத்தாளர் மணியனே உங்களை கௌரவிப்பார். நான் அப்போ எனக்கு ஒரு 32 வயதோ இன்னும். நான் கொஞ்சம் எனக்கு என்னத்துக்கு இந்த வயதுல ஒரு கௌரவம், இன்னும்
என்னை பொறுத்தவரையில நான் செய்ததெல்லாம் இன்னும் அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு படை இல்லை. சிறு வயதில் அப்படியான ஒரு தோற்றம் தான். அப்படி நான் ஒன்றும் பெரிய சாதனையாளர் இல்லை, ஒரு அரச கௌரவம் பெற. நான் சொன்னேன் கமலா ஜான் புள்ளி என்ற ஒரு டீச்சர் இருக்கிறார். அவருக்கு 50 வயதுக்கு மேலே அவ தான் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வளர்த்தவ. அந்த கொழும்பிலே எல்லா டான்ஸ் டீச்சர்ஸும் கமலா ஜான் பிள்ளைகிட்ட படிச்சு. அப்போ நான் பின்ன சொன்னேன் ஜான் பிள்ளைகிட்ட படித்த பிள்ளைகளே இங்கே இருக்கிறேன், அவவுக்கு கௌரவம் அழிச்சாதான் நான் வேண்டுவேன். இது தேவையில்லாத குருவின்ற தலையில மனங்காய வச்ச மாதிரி அப்படி சொல்லுவேன். அவருடனே விடாப்படியாக கமலா ஜான் பிள்ளைக்கு ரிங் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. அவ சொன்னா இல்லையே நீங்கள் வாங்கத்தான் வேணும், என்ன உங்களுக்கு தமிழக பரிசெல்லாம் கிடைச்சிருக்கு, அதை வாங்குங்கோ. பின்ன நான் அதான் தமிழக பரிசு எம்ஜி ராமச்சந்திரன் கையால் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு நான் வந்து பல பத்திரிகைகள் என்ன இப்போ முதல்ல சென்னையில் வந்து என்ன வானொலியில் நேர்முகம் கண்டார்கள். அவர் ஒரு எழுத்தாளர், பேர் மறந்துட்டது. அடுத்தது வந்து அதை கேட்டுக்கொண்டிருந்துட்டு நான் முத்துசாமின்னு சொல்லி, இவர் வந்து கூத்துப்பட்டடி என்று நடத்துகிறவர். புதுவிதமான நாடகங்கள், அது பழமையில் இருந்து மாறுபட்டு புதுவிதமாக நாற்காலிக்காளர்கள். அவர் பிரபல்யமான அவர் என்ன இந்தியா டெலிவிஷனில் அவர் என்ன நேர்முகம் கண்டார். அதை தொடர்ந்து அதில் நான் கதைச்சத்தை வச்சுக்கொண்டு அவர் வந்து லலித கலா அகாடமியிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடலும் லெக்சர்ஸும் வச்சார். அதுக்கு நிறைய நாடக கலைஞர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். நான் முத்துசாமியே ஒரு நாடக கலைஞர். இப்போ நான் கேட்டேன், நான் ஒன்று மிகப்பெரிய நாட்டிய தாரக இல்லை இந்த ஊரில், அது மட்டும் இல்லை, நான் எங்களோட நாட்டில் இதை கற்றுக்கொண்டு போய் எங்களோட நாட்டில் பரிச்சாத்தமாக சில விஷயங்களை செய்தேன். அதை இந்த நூலில் எழுதினேன். இந்த நூலுக்கு முதல் பரிசு கிடைக்குது. அதுக்கு பிறகு முதல் பரிசு கிடைச்சதே எனக்கு ஒரு ஷாக். இது என்னடா, இது எனக்கு என்னத்துக்கு முதல் பரிசு தரீனேன், இந்தியாவில் இத்தனை பேர் இருக்கு அப்படித்தானே யோசிப்போம். பிறகு நான் கேட்டேன், அது முதல் பரிசு பெற்றதும் பத்தாம இப்போ நீங்களும் என்ன இன்டர்வியூ எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு என்ன கலந்துரையாடல் என்ன லெக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்க என்ன? அவர் சொன்னார், எங்கட நடன கலைஞர்கள் எல்லாம் ஒரு பழமையில் தூங்குகிறார்கள், இன்னமும் அவர்கள் இந்த புராணங்களுக்கே ஆடிக்கொண்டிருக்கணும். நீங்கள் இது ஒரு புதுமையாக புகுத்தி இருக்கிறீர்கள், அதான் உங்களுக்கு பரிசு கிடைச்சு. அதை பார்த்து தான் நாங்களும் வியக்கிறோம். அனுபடியா நீங்க கணக்க செய்திருக்கிறபடியா எல்லாருக்கும். அதை இலங்கையில வந்து இலங்கை பத்திரிகைகளும் எம்மில் ஒருவர் போய் இந்தியாவிலே முதல் பரிசை பெற்று கொண்டு வந்தாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்ப அங்க என்ன இன்டர்வியூ பண்ணாத பத்திரிகைகளே கிடையாது, ஆங்கில பத்திரிகைகள். பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். அது நிறைய கட்டிங்ஸ் இருக்கு, அனுப்பி போட்டு பார்த்துக்கிறேன். இதே நேரத்தில் நீங்கள் இதை விட வேறு பல நூல்கள் எழுதுகிறீர்கள், குறிப்பாக தமிழக ஆடல் வரலாறு என்ற ஒரு தமிழக ஆடல் வரலாறு இங்கே பண்பாட்டு கோலங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட பல விஷயங்களை கருத்துக்களை வெளியிட்டு வருகிறீர்கள். அதுகளை பற்றி சிறிதாக சொல்ல முடியும்? தமிழர் வளர்த்த ஆடற்கலை, அதான் நான் எழுதின முதல் நூல். அது இவர் கைலாசபதி எழுதுங்கோ உங்களுக்கு விஷயம் தெரியுமென்று எழுதினேன். 10 வருஷத்தாலே என் அனுபவங்களை நூல் வடிவாக எழுத சொல்லி சிவகுருநாதன் ஊக்குவிச்சு, அதுவும் தினகரனில் தான் வந்தது. பிறகுதான் நூல் உருப்பெற்ற. அதுக்கு தான் தமிழகத்தில் இவ்வளோ ப்ரைஸும் கிடைச்சு. தமிழகத்திலே இவ்வளோ நடந்த பிறகு இலங்கைக்கு வேற இத்தனை இன்டர்வியூக்கள் திருப்பி சிவகுருநாதன் என்னட்ட கதைச்சார். அதில் சொல்லிட்டேன் நாங்கள் இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது, சொல்ல வேணும், நூல் எழுத வேணும். இத்தனை நூல் எழுதி இருக்கணும். அது 10 இங்கிலீஷ் பத்திரிகைகள் எல்லாம் என்ற துட்டகாமினி சின்ன பிள்ளைகளுக்காக இது செய்திருக்கிறேன். அதே நேரம் சக்தி கனல் என்ற ஒரு டான்ஸ் ட்ராமா, 3 சக்திகளே எனர்ஜி, சக்தி என்றால் எனர்ஜி தானே. நாங்கள் வந்து சும்மா சரஸ்வதி லட்சுமி என்று 3 பொம்பளையில். அப்போ என்ன CV ராஜசுந்தரம் தான் கேட்டார், கார்த்திகா இலங்கை வானொலிக்கு நீங்கள் வந்து ஒரு
ப்ரோக்ராம் செய்யணும். எப்போதுமே சரஸ்வதி பூசைக்கு இந்த டான்ஸர்ஸ்கிட்ட கேட்டால் ஒரு 3 பேர் வருவின. சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை அண்டு சண்டை பிடிப்பின, கையை கோத்தா ஆடுவின. இது வந்து எங்கள்ட ஒரு நடைமுறையில் நடுவில் இருக்கிற ஒரு எங்கள்ட மானத்தை காப்பாற்றுவோம். நடுக இதை செய்து என்ன வானொலி அண்டேக்கில் அப்போ தமிழ் செக்ஷன் மட்டும் இல்லையே, ஆங்கிலம், சிங்களம் எல்லாரும் வருவின. நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள். அப்போ அவியல் எல்லாம் போற்றும்படியாக ஒரு என்னட்டத்தான் வர வேணும். அப்போ நான் யோசிச்சேன் வீட்டை போய் அது ஒரு எனர்ஜி. சக்தி என்றது என்ன? எனர்ஜி தானே. எனர்ஜி என்றால் லக்ஷ்மி அப்படின்னா அந்த கையில் காசு கொட்டுறதல்ல. நீங்கள் பேங்க்கில் நோட்டு இருந்தாலும் பசிக்க சாப்பாடு வேணும். அப்போ எங்களுடைய நீர்வளம் நிலவளம் தான். இப்போ எங்களுக்கு நீர்வளம்ன்றா இலங்கை தீவு கடல் சுற்றி இருக்கு. இன்று வரைக்கும் நாங்கள் அதுல இருந்து எவ்வளவோ வளர்த்தி எடுக்கலாம், எத்தனையோ பவர் எடுக்கலாம். அலைச்சக்தி கூட பெரிய ஒரு சக்தி உண்டு. அப்போ அதில் மீனவர்களை தான் தொடங்குறேன் சரஸ்வதி பூசைக்கு. கடல்ல மீன் பிடிக்கிறார்கள். பிறகு விவசாயிகள் விவசாயம் செய்கிறார். அது மலைகள் மலைகள் அப்படின்னு விவசாயம் எல்லாம் செய்யறேன்டா அவதான் எங்களுக்கு இன்று வரையும் சாப்பாடு போடினேன். நாங்கள் காரெல்லாம் அங்கே இருந்து வரலாம், பட் சாப்பாடு அதான் லட்சுமி இல்லையா. அப்போ நான் விவசாயம் இதுதான் எங்களோட லட்சுமி. அடுத்ததாக வயிறு நல்லா நிறையக்களை தான் மனுஷனுக்கு மூளை நல்லா. ஏன்னா உங்களுக்கு சாப்பாட்டை தேடி அலையாத காலம் போகத்தான் மூளை வளர்ச்சி வருகுது உபரி. அப்போ அடுத்தது வந்து நான் பார்த்த எனர்ஜி, அதான் சரஸ்வதி. நாலேஜ் என்றால் புத்தகமும் யூனிவர்சிட்டியும் அல்ல. புத்தகமும் யூனிவர்சிட்டியும் இருந்த என்ன பிரயோசனம், அதை பயன்படுத்தலாம். அப்போ நான் போய் சின்ன பிள்ளையில பார்த்தது சீமெண்ட் ஃபேக்ட்ரி. அப்போ சீமெண்ட் ஃபேக்ட்ரியை உருவகப்படுத்தினேன். இந்த பையன்களை எல்லாம் அரை காய்ச்சட்டியை போட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பயங்கரமான ஒரு மெஷின். ஏன்னா சீமெண்ட் ஃபேக்ட்ரி மேலே இருந்தான் பார்க்க விடுவினேன். அது வேலை செய்ய கீழே போகையில் அவ்வளோ ஆபத்து, ஊண்டு சத்தம் கேட்கு. அது எல்லாத்தையும் உருவகப்படுத்தினேன் பையன்களை போட்டு. அதே ஒரு நாட்டிய நடனமாக அவங்க வேகரமா ஆடுவாங்க, எல்லாம் குத்துக்கரணம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மெஷின். அதுக்கு பிறகு நாடு இன்னும் சுபீட்சம் பெறுதுன்னா எலக்ட்ரிசிட்டி. இப்போ நான் அந்த டெக்னாலஜி அப்போ எலக்ட்ரிசிட்டி அளவுக்கு தான் வளர்ந்துருந்தேன். இப்போ மாதிரி எங்களுக்கு இந்த என்ன டெக்னாலஜி வரவே இல்லை. அப்போ நான் அந்த இப்போவுமே மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவுன்னா நாங்கள் லைட்டை தானே போடுறோம், கிறிஸ்மஸோ தீபாவளியோ. அப்போ நான் அதை ஒரு பெரிய ஒரு காணிவலாக படைத்தேன். ஒரு பிறகு ஒரு அழிவு வருகிறது. அப்போ முதல்ல சரஸ்வதியை படைச்சிட்டேன். பிறகு அதான் எங்களோட வளங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து எங்களோட கல்வி என்றா எங்களுடைய அறிவு செல்வம். புத்தகத்தையும் படிச்சுட்டு டிகிரி எடுக்கிறதெல்லாம் அறிவு. அதை வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபேக்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் காட்டிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு அழிவு. என்ன அழிவுன்னு நான் சொல்ல இல்லை. இது வந்து இலங்கை வானொலி. ஆனபடியாக நாங்கள் அரசியல் ஒன்றும் கலக்கக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு, அதாவது இயற்கை அழிவாக இருக்கலாம், செயற்கை போராக இருக்கலாம், என்னென்னு தெரியாது. மக்கள் எல்லாம் அடி உண்டு இதண்டு விழுகின விழ அந்த அவைகளுக்கு ஒரு லீடர் வேணும், எழும்புங்கோ, போராடுவான். சும்மா இப்படி படுத்து கிடந்தா முடியாது, எழும்பு எல்லாரும் ஒரு லீடர் வந்து சுத்தி ஆடுவா. சுத்தி ஆடி எல்லாரையும் உத்வேகப்படுத்த எல்லாரும் எழும்பி வீராவசத்தோட ஆடி அவையில் இப்படி முடிப்பினோம். அப்ப அது வந்து சக்தி என்னன்னா துர்க்கை. அப்போ நாட்டுக்கு வந்து உங்களுக்கு கல்வி வளமும், அதாவது உங்களுக்கு வளமும் இருந்து செல்வமும் இருந்து, இந்தியாவை பொறுத்தவரையில தங்கமே குவிஞ்சிருந்த ஒரு ஊர் அது. செல்வம் செழிப்பாயிருந்த நாடு, வெள்ளக்காரன் பிடிக்கும் வரையும். அதுக்கு பிறகு
அறிவுக்கும் குறைச்சல் இல்லை, ம். ஆனா அவற்ற டிஃபென்ஸ் இருக்கு இல்லை. ம். அதனால இப்படி தோத்து போக வேண்டி வந்தது. உங்களோட பேசி கொண்டிருக்கும் பொழுது அக்கா நாள் முழுக்க பேசக்கூடியதா இருக்குது. நிறைய விஷயத்தை நான் கற்கக்கூடியதா இருக்கிறது. தெரியாத பல விஷயங்களை உங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. பல விஷயங்களை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். நான் இதுவரைக்கும் புத்தகங்கள் உங்களுடைய புத்தகங்கள் வாசிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய பண்பாட்டு கோலம் கேட்டுக்கிறேன். உங்களோட கதைக்குள்ள இப்போ பார்த்து கொண்டிருக்கும் எனது அந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே வியப்படைவார்கள். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அந்த காலத்தில் எத்தனையோ நாட்டிய நடனங்களை மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள், மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது கூட பலர் அதுக்கு பெரிய கஷ்டப்படுகிறார்கள். இவ்வளவு ரிசோர்ஸஸ் இருந்து அது உங்களோட அந்த நேரத்தில் இருந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் சொல்வார்கள். அதாவது உங்களுக்கு அந்த நேரத்தில் லைட்டிங் செட்டப்போ அல்லது மேடை அமைப்புகள் எல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சரி, எங்கள்கிட்ட அருமையான ரைட்டிங், அதாவது லைட்டிங் கூட ஒரு கலை. அந்த கலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நண்பர்கள் நிச்சயமாக அதுகள் கூட அந்த நேரத்தில் இருக்க அந்த நாட்டு கூத்துகள்னு சொல்லிக்கல உண்மையிலே ஒரு வட்டக்கலரி மாதிரி ஒரு ஆள் நடுவில் நின்று ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதுக்கு லைட்டிங்ல பார்க்க ஆக்களே அதை நடிகர்களே அதனை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். முகபாவங்கள் அந்த சாதாரணமாக பகலில் நடப்பதற்கு லைட் தேவையில்லை, லைட் அதில் போட்டும் பிரியோசனம் ராவில தீவட்டிக்கு முன்னால்தானே ஆடுவார்கள். அதுக்கு நான் சொல்லுவாங்க அந்த கூடுதலான விஷயங்களை அங்க நடிகர்களே பல விஷயத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அது அந்த நாட்டிய நடனத்தை கற்பிக்கும் ஆசிரியை அல்லது ஆசிரியர் மூலமாக அண்ணாவியார் அவர்தான் அந்த சொல்லுக்கட்டுகளை சொல்ற, அவர்தான் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் அக்கா உண்மையிலே நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். நேரப்பழு காரணமாக நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் ஒரு பகுதியும் இதுல பகுதி 2 சொல்லி இதுக்கு நான் நேர்களை உங்கள் கருத்துக்களை இதுல போடுங்கோ. உண்மையிலே நான் உங்களை அழைத்த பொழுது நீங்கள் உடனடியாக உங்களுடைய அத்தனை வேலைப்பாடுகளுக்கு மத்தியில ஏற்றுக்கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேனாக்கா. உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். உங்களை போன்ற ஒரு சிறந்த அறிவாளிகளை இந்த நேரத்தில் சந்திப்பதிலும் உங்களிடமிருந்து பல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் பெருமை அடைகின்றேன். உண்மையிலே அது உங்களை சந்திக்க நன்றி. என்ற கருத்தை மற்றவர்கள் அறிய வேணும். அது மட்டுமில்ல, நான் செய்யாதத இளம் சமுதாயம் செய்ய வேணும். அதாவது ஆடல் கலை உயிருள்ள ஒரு கலை. அதை நீங்கள் பழையதையே திருப்பி திருப்பி ஆடினா நீங்க அதை வளர்க்கிறது எந்த கலையும் வளராட்டி, அதாவது எதுவும் வளராட்டி அது செத்துப்போம், அழிஞ்சு போகும். அதே மாதிரி நாடல் கலையும் சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரியும் வாழலாம், மாற்றத்தை கொண்டு வேண்டும், ஆடல செய்யலாம். அந்த துணிவு எனக்கு அந்த காலத்திலே இருந்தது. ஆனா இன்று வரைக்கும் என்ன போல துணிஞ்சு ஒருத்தரும் இதுல இறங்க இல்லை. அதை அவர்கள் செய்ய இப்போ ஒரு சிலர் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் பலரும் கருத்துக்களை, அதாவது நான் செய்த மாதிரிதான் செய்யணும் இல்லை, அவரவருக்கும் மக்களுக்கு சொல்றதுக்கு ஏதோ இருக்கு இல்லையா. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்கள் சிறப்பான விஷயங்களை பல கதை செய்கிறீர்கள். இப்போ ஒரு இளம் யுவதியாக இருந்தால் எப்படி சிந்திப்பீர்கள்? எவ்வளவு விஷயத்தை செய்யலாம்? உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆர்வம் துணிவு அத்தனையும் இருக்கிறது. பல விஷயங்களை செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு இளையம் பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா? எவ்வளவு விஷயத்தை வெளிக்கொண்டுலாம் உங்களுக்கு இருக்குத்தானே? என்ன இப்ப உள்ள நாலேஜ் அல்லது இப்ப உள்ள இதுகளை வச்சுக்கொண்டு பல பேர் செய்யலாம். அப்படி நான் இங்க வந்து செய்தேன். இங்க வந்து நான் வந்த வருஷம் தண்ணி பஞ்சம், கார் கழுவ கூட இந்த என்ன அவகிளாச தருவின குளிக்கிறதுக்கு தான் குளிக்கலாம். அப்ப நான் தண்ணி பஞ்சத்தை பற்றி ஒரு நாட்டிய நாடகம் போட்டேன். நான் இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்த உடனே நான் அனுபவிச்ச கஷ்டத்தை அதை நான் முதல் போட்ட நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய நாட்டிய நடனம் சிட்னி யூனிவர்சிட்டியில உங்களுடைய மகன் கூட அதில் நடித்திருந்தார். அந்த நாடகத்தை நினைக்கிறேன் 90கள் நடந்திருக்கணும். அந்த 90கள் வந்த பீரியட்ல 93 அதுக்கு பிறகு 93 94 பகுதியில அந்த நாடகம் நான் பார்த்துருக்கிறேன். மகன் கூட நடித்திருந்தார். அதில் பாராட்டுகளுக்கா. உண்மையிலேயே நாங்கள் நேரப்பழு காரணமாக இதை நான் குறைத்துக் கொள்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து உங்களுடைய அபிப்பிராயத்தை இதில் பங்கிடுங்கள், மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்கள் இந்த சிட்னி சிறி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி அக்கா. உங்களுக்கு நிறைவாக என்ன சொல்ல இருக்கிறீங்க? நிறைவாக நான் சொல்ற இளைஞர்களுக்கு என்னன்னா, எதுவும் உங்களை என்ன பொறுத்தவரையில ஒரு எழுத்தாளன் தன் கருத்தை எழுத்து மூலம் கொண்டு வரான், ஒரு கவிஞன் தன் கருத்தை கவிதையில கொண்டு வரான். அதாவது அவன் உள்ளத்து கிடக்கைகள், உள்ள குமுறல்கள். இப்ப நான் வந்த உடனே எனக்கு தண்ணி
இங்கேயுமா பஞ்சம். நான் சென்னையில இருந்து வந்தேன், அங்க பஞ்சம், இங்கேயுமா இது வளமுள்ள நாடுன்னு வர்றோம். இங்கேயும் நான் வந்த உடனே கண்டது தண்ணி பஞ்சம். அப்ப நான் தண்ணியை பற்றி ஒரு நாடகம் போட்டேன். தண்ணி இல்லாட்டி பறவையில இருந்து எல்லாம் சாகும், தண்ணியை எப்படி காப்பாற்றணும், நாங்கள் எப்படி நீரோட இன்ஜினியர் தெரியும், டேமுகள் கட்டணும். நிச்சயமாக இப்ப நீங்க சொல்லிக்கலாம். நான் வந்து இப்ப அந்த தண்ணி பஞ்சத்தை நீக்குவதற்காக இது ஒரு நீங்க பண்ண சென்னைக்கும் இங்கேயும் இடையில வித்தியாசம் இருந்தாங்க. இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில வளங்கள் நிறைந்த ஒரு நாடு, நிதி நிறைய இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதாவது உப்பு நீரை கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் கொண்டு கொண்டு இப்போ அந்த ஸ்டாண்ட் பையா அந்த பிளான்ட் செய்து முடிஞ்சு அது கிட்டத்தட்ட சிட்னியின் 20% தண்ணி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இது சும்மா ஐடில் பண்ணி கொண்டிருக்கேன் என்றால் நீங்க சொன்ன மாதிரி அந்த தண்ணி பஞ்சம் பெரியக்குள்ள அதை ஸ்டார்ட் பண்ணி விட போயிடும். ஓகே, மக்கள் தண்ணி அது கணக்கு காசு வேணும், ஆனா இங்க காசு இருக்கிறபடியாவே செய்திடணும். இல்ல எனக்கு எங்கட தெய்வேந்திரா சொன்னார், அவர் ஒரு இரிகேஷன் இன்ஜினியர். அவர் பல டேமுகளை வேலை செய்திருக்கிறார் இலங்கையில, புற நாடுகள்ல. அவர் சொல்றார் இங்க பல மழையில தண்ணிகள் ஆத்தோட கடலுக்கு போகுது. இதுக்கு நாங்கள் இதுவரை ஒரு டேம் கட்டே இல்லை. தனக்கு அதை பார்க்க நெஞ்சம் கொதிக்கிறதா, ஐயோ இது கடலுக்கு போகுதே, என்னடா மக்களுக்கு தேவை. நிச்சயமா நாங்கள் இது வந்து இப்ப யாழ்ப்பாணத்திலும் அது ஒரு பிரச்சனையா இருந்தும் இருக்குல்ல. அங்க உள்ள தண்ணீர் கூட கடலுக்கு சென்று அடைகிறது. அதே நேரத்தில் சில வறட்சி காலத்துல தண்ணி இல்லாமலும் போகுது. அப்ப கடலுக்கு போற தண்ணியை நிப்பாட்டி வைக்கிறது நல்ல விஷயம். நிப்பாட்டிக்குள்ள அதுக்கு பெரிய ஒரு டேங்க் தேவை. பெரிய டேங்க் தான் உயர்த்தைக்குள்ள கல நிலப்பரப்புகளை இழக்க வேண்டி வரும். நிலத்துக்கு தண்ணி பறந்து போகுதல்ல, அது லேண்ட் ஏரியா கணக்க இல்லாமல் போகுது. அந்த லேண்ட் ஏரியா அப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்கும். கட்டுவதற்கும் தண்ணி தேவை, அதுக்கு நிதி தேவை. அது வந்து கட்டுறது இப்ப 50 வருஷம் 100 வருஷத்தை வச்சு கட்டையில, அது 500 வருஷ திட்டம். 500 வருஷம் இப்ப மன்னர்கள் கட்டிய குளங்கள் தூர்ந்து போனதை தான் தெய்வேந்திரா திருப்பி அவர்களின் டீம் வந்து திருப்பி புனருத்தாரணம் பண்ணினார்கள். அப்போ அவர் சொல்ற எங்கள்கிட்ட மன்னர்கள்ட்ட அறிஞ்ச டெக்னாலஜி இன்றைக்கு அவர்கள் டெக்னிக்கலா கதைக்க, அவர் ஒரு என்ஜினியர், வேறு யாக்களும் கதைச்சு நம்ம அதை ஆச்சரியப்பட்டு ஒரு குளம் நிறைஞ்சா அதுல இருந்து மீதமா வழிகிறத இன்னொரு குளத்துக்கு சென்று, அதாவது படிமுறையாக அது செல்ற அளவுக்கு அந்த ரேடியேஷன் அது இது உங்களுக்கு கூட தெரியும், அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள் எங்கட நாட்டுல. இலங்கையில செல்ஃப் சஃபிஷியன்சி இருந்தது. வெள்ளக்காரன் வந்து முதலங்கள நாட்டு என்ன செய்தா, டச்சுக்காரன் வந்து குளங்களை இடிச்சவன். அதுவும் தெய்வேந்திரா தான் சொன்னவன். குளங்களை இடிச்சு அதுக்குள்ள குடிமனையை கொண்டு வந்தவையர். நன்றி அக்கா. நாங்கள் மீண்டும் இது பகுதி 2 சொல்லி போட்டு என்ன ஒரு செய்வோம், இந்த மாதிரி மக்களுடைய ஆதரவை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு செய்வோம். நீங்கள் உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் என்னுடன் வந்து இந்த செவி என்ற இந்த டிஸ்கஷன் அல்லது கலந்துரையாடலை செய்வதற்காக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கா. ஸ்ரீதரன் என்ன கூப்பிட்டு இவ்வளத்தையும் நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இளம் சமுதாயத்துக்கு இருந்தது. அதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு மன்னிக்க வேண்டிய நேர்களே, உண்மையில் ஒரு எங்களுக்கு கிடையாது. நான் கனவு நேரம் இந்த யூடியூப்பை நீட்டுக்க விரும்பல என்ற நீங்களும் முழுமையாக பார்ப்பன் பண்றதுக்காண்டி அக்காட்ட நிறைய விஷயத்தை கேட்கலாம். அந்த கேட்பட்ட கேள்விகளுக்கு அக்கா நிறைய கருத்துக்களை சொல்ல இருந்தேன். நான் இடக்கிட்ட நிப்பாட்டி அடுத்தடுத்த ஸ்கிப் பண்ணி கொண்டு இருந்தேன். அதுக்கு மன்னிக்க வேண்டும் அக்கா. என்னடா நான் அந்த லிமிடெட் ஆடியன்ஸுக்கு அளவுக்கு வெட்டி போட்டு போயிருந்தோம் பார்க்கணும் பண்றதுக்கு. நன்றி உறவுகளே, உங்களுடைய கருத்தை பகிருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.